உண்டு. நாம் எல்லோரும் எழும்பி நின்று Amen. God is so beautiful. He is wonderful. கர்த்தர் நல்லவர். எத்தனை ஒரு ஆனந்தமாக இருக்குது இல்லையா? அவருடைய பாட்டை பாடும் பொழுது, தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து நாம் சொல்லும் பொழுது வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ சந்தோஷம். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவரை பாடும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு. Amen. Hallelujah. Because he is only one and one God who is worthy of all our praise offering. நாம் பாடுகிற அந்த பாடல்களுக்கு எல்லாம் உகந்தவர் என் தேவனாகிய இயேசு மாத்திரமே. அவருக்கு நிகர் வேற யாருமே இல்லை. உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவர், உம்மை உயர்த்து கொண்டே இருப்பேன் ராஜா. என்னாலும் ஆண்டவரே தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு வேளையிலும் நீ கடந்து போகிற பாதையை என் தேவனாகிய கர்த்தர் அறிந்து இருக்கிறார். நீர் போதும் ஆண்டவரே என்று சொல்லி பாருங்களேன். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீங்க போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசுவே நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க இருந்தால் போதும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைக்கு நீங்க இருந்தா மாத்திரம் போதும் ஆண்டவரே. அப்படி சொல்லி பாருங்க. தேவனாகிய கர்த்தரிடத்துல எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பாருங்களேன். உலகின் ஆழத்துல இருந்து ஃபுல் ஹார்ட்டோடு கூட, முழு மனதோடு கூட சொல்லி பாருங்க. நீங்க இருந்தா போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. கர்த்தர் இறங்கி உங்களுக்கு செய்யாமல் இருக்கவே மாட்டார். கரங்களை தட்டலாமா? தேவனாகிய கர்த்தரை உயர்த்தும் எந்த ஸ்தானத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி இருக்கிறாருங்க. கவலைகள் மத்தியில் அவரை உயர்த்துவது கஷ்டம்தான், ஆனா செஞ்சு பாருங்களேன். கர்த்தர் மகத்தான காரியங்களை உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நீர் போதும் ஆண்டவரே. யோபின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது எத்தனை நிந்தனைகள், எத்தனை துன்பங்கள், குடும்பம் போயிடுச்சு, பிசினஸ் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் தேவனை அவன் விடவே இல்லையே. ஹல்லேலூயா. எத்தனையோ நம் வேதத்துல இருந்து நம்ம எவ்வளோ கத்துக்கலாம். இது வேளையில் நீங்க மாத்திரம் இருந்தா போதுமே. இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடும்பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த வேளையிலும் ஆசையா சொல்லுங்க. நீங்க இருந்தா போதும், என் கூட வாங்க ஆண்டவரே. தனிமையில இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க போதும் என்று சொல்லுங்க. You come there with me, Lord. He is right there next to you. If you would ask of him with all your heart. Thank you, Jesus. நீர் போதும், நீர் போதுமே, என் வாழ்நாள் எல்லாம் போதுமே, என் அன்பே, என் இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே, என் அன்பே, என் இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும், நீர் போதுமே. எத்தனை பேர் சொல்லு? கரங்களை உயர்த்தி. என் வாழ்நாள் எல்லாம் போதுமே. சொல்லலாமா? என் அன்பே, என் இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே, என் அன்பே, என் இயேசுவே, நீர் போதும் என் வாழ்விலே. நீரை பாத்திரர் ஆண்டவரே. எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீங்க மாத்திரம் ஆண்டவரே. Oh, thank you, Jesus. இந்த வாழ்க்கையில நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. I lift you with all my heart. கரங்களை உயர்த்தி பாடலாமா? பாத்திரரே, நீர் பாத்திரரே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, சிங் பாத்திரரே, நீர் பாத்திரரே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, நீர் போதும், நீர் போதுமே,
என்ன வந்தாலும் உம்மை நான் ஆராதித்துக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. I will never leave you, Lord. நீர் போதும் ஆண்டவரே, என் வாழ்வில் நீங்க இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, we praise. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொன்னீங்க உண்மையாலுமே? ஆமென். நீர் போதும் ஆண்டவரே, அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். He is Jehovah Jireh, our provider this morning. தேவைகளை யாவற்றையும் சந்திக்கிற தேவன் அவர். கரங்களை நன்காக தட்டலாமா? ஆமென். ஹல்லேலூயா. பாடலை சேர்ந்து பாடுவோம். அவருக்கே இந்த ஆராதனை, துதிக்க மகிமை எல்லாம் அவருக்கே. கரங்களை தட்டலாமா? தூயாவியே உமக்கு ஆராதனை.
உமக்கு ஆராதனையை நான் செலுத்திக் கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. Hallelujah. Why art thou downcast, my soul? Put your hope in God, for yet I shall praise him. ஒரு வசனம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு வசனம் ஆக்சுவலி. நிந்தனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியிலும் சங்கீதக்காரன் இப்படியாவது சொல்லுகிறான், என் ஆத்துமாவே நீ ஏன் கலகுகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு. அந்த பாசிட்டிவா வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இருக்கு, அடுத்த லைன் அப்படி பாசிட்டிவா வருதுங்க. அவர் சமூகத்துக்கு ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். Amen. Hallelujah. I like it in English. It says, for I shall yet praise him for the help of his countenance. Amen. சங்கீதக்காரன் நன்னா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் இல்லையா? அந்த கஷ்டங்கள் இருக்குதான், பாடுகள் இருக்குதான். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் ஆரம்பிக்கும் பொழுது இந்த 21 days எங்கள் வீட்டில் நிறைய போராட்டங்கள் தான், பிரச்சனைகள். என்னோட அப்பா வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு போனார் தான். ஆனால் ஒரு நாளும் அந்த ஜபத்தை 6:30 நாங்கள் மிஸ் பண்ணவே இல்லை. எங்கள் மம்மி அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து, அந்த ரூமில் இருந்து வீடியோ காலில் வந்துடுவாங்க. கஷ்டம்தான் அது. அந்த நேரத்தில் எப்படி ஆராதிக்கிறது, எப்படி துதிக்கிறது? ஆனால் ஒரு நாளும் நான் அவரை துதிப்பதை விட்டு விடவே இல்லை. இட்ஸ் டிஃபிகல்ட், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். இது பேசுறது மாத்திரம் இல்லைங்க, நீங்கள் செஞ்சு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் தேவன். நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் முடிகிறதுக்குள்ளாலுமே எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துடணும், திருப்பி ஃபர்ஸ்ட் டே பார்த்த மாதிரியே வரணும். அதே மாதிரி தேவனாகிய கர்த்தர் அவரை நிறுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1.5 ஆண்டுக்கு முன்பதாக என்னுடைய தாத்தாவை நாங்கள் இழந்தோம். அவர் இறந்தது ஒரு சண்டே தான். காலையில் ஒரு 4 மணிக்கு போய் பார்த்தோம். சரீரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, பிஷப் வந்து இதில் ரொம்ப கண்டிப்பாக இருப்பார். ஆண்டவரை துதிப்பதில் சற்றளவும் கம்மியாகக்கூடாதுன்னு அவர் சொல்லிட்டார். என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு நிலைமை நல்லா புரியுது, ஆனால் ஆண்டவரை நம்ம துதிக்கணும், நீ அங்கே நின்று இன்னைக்கு வர்ஷிப் செய்கிறேன்னு சொல்லிட்டார். இட் வாஸ் வெரி ஹார்ட் அண்ட் மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இதை பற்றி நான் எங்கேயுமே சொன்னதில்லை, பட் ஐ ஃபெல்ட் தட் திஸ் சாங் இட் ஹேஸ் டு மினிஸ்டர் டு எவ்ரிபடி. அவரை துதிப்பதை கஷ்டம், அதுவும் இந்த மாதிரி கஷ்டங்கமான நேரத்தில். அந்த இடத்துல வீட்டில் ஒரு சாவு இருக்கு, இருந்தாலுமே வந்து அவரை ஸ்தோத்திரித்து பாடினேன். கர்த்தர் என்னை ஒரு நாளும் கைவிடவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ நேரங்களில்ங்க ஒருவரே அவங்க கடன் மூழ்கிறது போல கூட இருக்கலாம், நீங்க வச்ச நகை ஒருவேளை மூழ்குதுன்னு கூட சொல்லலாங்க. ஆனா அவரை ஸ்தோத்திரிச்சு பாருங்க, ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் ஒரு காகத்தை கொண்டு உங்களை அவர் திருப்தி செய்ய வல்லவர், காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்ய வல்லவராக இருக்கிறார். துதிப்பேன், என்னாலும் அவரை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். பாடலை சேர்ந்து பாடும். துதிப்பேன், துதிப்பேன் கர்த்தரை நான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். துதிப்பேன், துதிப்பேன் கர்த்தரை நான். Yes Lord. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை உயர்த்தி, என் நிலையிலுமே
செடி பாலன் கோடாமல் போனாலும், அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், it's quite hard. திராட்சை செடி பாலன் கோடாமல் போனாலும், கரங்களை உயர்த்தி ஒளிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். சொல்லி பாடி பாருங்களேன். ஒளிவ மரம் பலனற்று போனாலும், துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான். பெருகவே பெருகவே செய்திடுவார். கலங்கிடேனே பதறிடேனே என்றென்றுமா. Can we sing that again? பெருகவே பெருகவே செய்திடுவார். கலங்கிடேனே பதறிடேனே என்றென்றுமாய். துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். சத்தமே வரலையே, சொல்லாமா? துதிப்பேன் துதிப்பேன் கர்த்தரை நான், கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான். சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி எந்த நிலையிலுமே ஆண்டவரை, என் நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். எந்த நிலையிலுமே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நான், கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். கரங்களை நன்றாக தட்டி ஹalleluya. அவருடைய நாமத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அவன் உங்களை விட்டு விடவே மாட்டார். சூழ்நிலையிலிருந்து வெளியில கொண்டு வருவார். அவர் வெற்றியை குவிக்க செய்வார். கரங்களை நன்றாக தட்டி அவரை துதிப்பது வெறும் கஷ்டத்துல துதிச்சிருங்கன்னு சொல்லல. துதிக்க 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 கர்த்தர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். காரியங்களை மாற்றி அமைப்பார். காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடியும். எப்போ தெரியுமா? அவர் மேல ஃபுல்லா நம்பிக்கையா இருக்கும் பொழுது. அவரை சும்மா நம்ம துதிக்க முடியாது இல்லையா? சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது வாயில வார்த்தைகளே வரலன்னா அப்படியே ஒரு பாட்டை பாடிடுங்க. இல்லை எதுவுமே வரல, பாட்டம் வரலன்னா அப்படியே அபிஷேகத்தால நிறைஞ்சு அப்படியே பேச ஆரம்பிச்சிருங்க. அதுவே ஒரு பாடல் தான். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவர் மாத்திரமே உங்களோடு கூட இடைப்படுகிற தேவன். இந்த காலவெளியிலும் உடைந்து போயிருக்கிற உங்கள் உள்ளத்தை வந்து ஆற்ற வல்லவராக இருக்கிறார். காயங்களை கட்டுகிற தேவன் அவர், காயங்களை ஆற்றுகிற தேவன் அவர். உள்ளான காயங்கள் ஒருவேளை உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாம இருக்கலாம். தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் நன்றி ஆண்டவரே என்று சொல்றீங்க? ஆண்டவரே நன்றி, என்னை அறிந்திருக்கிறீங்க. அவர் தூரத்திலிருந்து உங்களை அறிகிற தேவனாக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் வாஞ்சைகளை, ஆசைகளை, ஏக்கங்களை திருப்தி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரை புகழ்ந்து பாட பாட கர்த்தருடைய நன்மைகளை நினைச்சு பாருங்க. கஷ்டம் வரும்போதெல்லாம் மற்ற கஷ்டங்களை ஆண்டவர் எப்படி உங்களை தாண்ட செய்தார் என்று யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை அறியாமலே வாயில நீங்க பாடுவீங்க, ஒரு புதிய பாடல் வரும். ஆமென், ஹல்லேலூயா. Sing unto the Lord, sing unto the Lord a new song, for he is worthy. அப்படிதானே வாசிக்கிறோம் பைபிள்ல. புதிய பாடலை பாடும் பொழுது, புதிய பாடல்னா ஒன்றும் கட்டி டியூன் எடுத்து ஒரு கீபோர்டு வச்சு பாடணும்லாம் இல்லை. அப்படியே நம்மளை அறியாமல் நிறைய அப்படியே வார்த்தைகளை வச்சு
ஹம் பண்ணி பாடுவோம் இல்லையா, அதெல்லாம் பாட்டு தான். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கார். நீங்கள் குளிக்கும் போது பாடலாம், இல்லை படுத்து தூங்கும் போது, இல்லை சமையல் பண்ணும் போது, இல்லை ஆஃபீஸில் வேலை செய்யும் பொழுது ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருங்களேன். உங்களோட வாழ்க்கை மாறும். தரத்தை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த பாடலை சேர்ந்து பாடும். ஒரு பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேர்ந்து நாம் பாடுவோம். அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்தாரே. நம்முடைய உள்ளங்கைகளை நம்மை ஏந்தி வைத்திருந்தாரே. நன்றியோடு கூட அவரை நாம் பாடுவோம். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்று சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்று சுகபலன் அளித்தாரே. கரங்களை அசைத்து அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை ஒருவேளை அவர் மறந்துட்டு போலதான் இருக்கும். இல்லைங்க, அவருடைய அன்பு அதையும் தாண்டி மேலானது. உன்னை அவர் சேர்த்துக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். உன்னை மன்னிக்க வல்லவர். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என் மேல் கிருபையும் பொழிந்தார். கரங்களை உயர்த்தி sing அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா இந்த நண்பராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். We thank you, Jesus. சேர்ந்து பாடலாமா? பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும்
இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய. இரண்டு கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய், ஓ இத்தனை கிருபைகள் நித்தம் இவன் மேல், என் குடும்பத்தின் மேல் ஆண்டவரே, என் பிள்ளைகளின் மேல் வைத்திரே, மக்கு நன்றி. ஓ இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். உணர்ந்து சொல்லலாமா? கண்களை மூடி எல்லாரும். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அன்னலாம் இயேசுவை பாடிடுவே. கரங்களை உயர்த்தி பாடலாமா? அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த அன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். சத்தமாக. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இரண்டு கரங்களை உயர்த்தி. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமே ஆனாரே. அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. எத்தனை உண்மைங்க இது! அங்குமிங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்களேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். அவர் ஒருவர் மாத்திரமே இஸ்ரவேலை காக்கிறவர், உங்களை காக்கிறவர். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. நம்ம உறங்கிட்டாலும் உறங்காமல் நம்மை பாதுகாக்கிற தேவன் அவர். நம்மை கட்டி அணைக்கிற தேவன், அரவணைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. அவருடைய அன்பை உணர்ந்துட்டாலே போதும், கிருபையை உணர்ந்துட்டாலே போதும். உங்களுக்காய் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. என்ன வந்தாலும் மறுபடியும் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த நாட்கள் வருகிற நாட்கள் கடினமான நாட்கள் தான் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
பிரச்சனைகளுக்கும் மேலாய் பெரிதாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மனுஷன் நமக்கு என்ன செய்ய முடியும்? பிரச்சனை நமக்கு என்ன செய்ய முடியும்? என்ன வந்தாலும் அது மேலே நம்ம டைவ் அடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரை நாம் பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது, it might be any kind of a problem that you are facing, my God is with you. ஆமென். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. அக்கினி உள்ளாய் நீ நடந்து சென்றாலும் அது உன்மேல் பற்றாது. நீ வேக மாட்டாய். அந்த 4வது சாயல் நிச்சயமாய் வெளிப்படும். எப்போ தெரியுமா? அவருக்காய் நின்றா மாத்திரம்தான். ஆண்டவருக்காக நில்லுங்க. ஆண்டவருக்காக எதாயினும் செய்யுங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கைவிடாத தேவன் அந்த 4வது சாயலை எல்லாரையும் பார்க்க வச்சாராம். அவங்களுக்கு மாத்திரம் ஆண்டவர் புரிய வைக்கலங்க, காப்பாத்தல. வெளியில இருக்கவங்களாம் பார்த்தாங்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தேவன் என்று சொன்னாங்களா? அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்மளை பார்த்து மற்றவங்க சொல்றாங்களா நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று? அவருக்காக நில்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்ய இருக்கிறார். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன். ஆண்டவரே, முற்றிலுமாய் 100% I trust in you, Lord. Do a miracle for me, Lord. ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே? எனக்காய் இறங்குங்க, நீங்க செய்வீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவரும் துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். புழுதியிலிருந்து உன்னை தூக்கி எடுக்கிற தேவன் அவர். குப்பையிலிருந்து உன்னை உயர்த்தி விடுவார். யாவரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? எனக்கு உண்டு என்னை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார செய்பவர் எனக்கு உண்டு. இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, என் கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உன்னை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். You are not forgotten by God. Thank you, Jesus. Praise you. இந்த மறக்காத தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி, இயேசுவே, என்னை நினைத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி இயேசுவே சேர்த்து பாடலாமா?
பற்றாது, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. கர்த்தர் உன்னை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏற்ற நேரத்தில் இறங்கி பதில் கொடுக்கிற தேவன் அவர். விசுவாசமாய் காத்திருங்க. Thank you, Jesus. கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடி இந்த வேளையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்காக கர்த்தர் இறங்கி பேசுகிறார். அவரே உன் துணையும் கேடகமாக இருக்கிறார். அக்கினி எப்போ மேல பற்றாது, ஆறுகள் எப்பொழுது உன்மேல் புரளாமல் இருக்கும். கர்த்தரை நீ நம்பும் பொழுது, கர்த்தரை நீ விசுவாசிக்கும் பொழுது, அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. வெறும் இந்த வரிகளை மாத்திரம் பாடுகிறது இல்லைங்க, அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு இருப்பதாலே. பாடலாமா சேர்ந்து கரங்களை உயர்த்தி? அக்கினி பற்றாது, ஆறுகள் புரளாது, ஆண்டவர் என்னோடு